கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு காரணமானவர் கள்ளக்குறிச்சிக்கு போகவில்லை என்றும், கரூர் சம்பவத்துக்கு காரணமானவர் கரூருக்கு போகவில்லை எனவும் தெரிவித்தார். கரூர் சென்ற பாஜகவும் காங்கிரசும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு ஏன் வரவில்லை என்று சீமான் கேள்வி எழுப்பினார். அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல், அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம், இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே. அரசு மேல தப்பு, இவர் மேல தப்பு, இதுவா? அப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு, இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணுது. செஞ்சிருக்க வேண்டியது என்ன? நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதி இருக்கிறதா ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும். அதை ஒருத்தர் கூட பேசல. மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கல? சொல்லுங்க, எதாவது கேட்டிருக்கல? இப்ப தூத்துக்குடியில விசாரிச்சா அண்ணா ஜெகதீசன் அம்மா இதே அம்மா வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல, என்ன நடவடிக்கை நடந்திருக்கு? இப்ப இந்த அரசியலை எப்படி பாக்குறது? எப்படிப்பட்ட ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு.